இப்போ நம்ம சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, அதுக்கு தேவையான 1/2 கிலோ சிக்கன், 200 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா. இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட ஒரு சின்ன தயிர் பாக்கெட். இப்ப பேன்ல ஒரு 100 ml ஆயில் ஊத்திட்டு அரைஞ்சு வச்ச வெங்காயத்தை அதுல போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். இப்ப ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப அது கூட கொத்தமல்லி புதினா அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மிளகாத்தூள், உப்பு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்ச தக்காளி, தயிர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். தக்காளி இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி வர ஸ்டேஜ்ல நம்ம கறி உள்ள சேர்த்து கறியை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கறி கொதிக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணியில அரிசியை சேர்க்கறதுக்காக அரிசியை தனியா வடிக்க போறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டுக்க போறோம். அரிசி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி அப்படியே பிரியாணி சேர்க்க போறோம். இப்போ மசாலால கறி நல்லா கொதிக்குது. இப்போ அந்த கறியோட எசன்ஸ் எல்லாம் இந்த மசாலால இறங்கி இருக்கும். இப்போ நம்ம அரிசியை வடிச்சு இதுல போட போறோம். இப்ப அரிசியை வடிச்சு நம்ம இதுல போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தம்ல விடுவோம். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எடுத்து பிளேட்ல போட்டிருக்கோம் சர்வ் பண்றதுக்காக. பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா உதிரி உதிரியா.